வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கல்லூரி மாணவி பாத்ரூமில் பிரசவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கழிப்பறையில் மாணவி ஒருவர் குழந்தை பிரசவித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நிர்வாக அலட்சியமா, மாணவர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி. கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மாணவியின் உடல் மற்றும் நடத்தையில் சந்தேகமடைந்த மாணவர்கள், ஊழியர்கள் விசாரித்த போது மாணவி வயிற்று வலி என சமாளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதால் யாரிடமும் கூறாமல் கழிவறைக்கு சென்ற மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதிக இரத்தப்போக்கு காரணமாக மாணவி அலறி உதவிக்கு அழைத்த நிலையில் சக மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் மாணவி மற்றும் குழந்தையை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்காக திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மீன்பிடி தடை காலம். கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரை அமலில் உள்ள மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். தடைக்காலம் காரணமாக அனைத்து விசைப்படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீனவர்கள் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தடைக்காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை பழுது பார்த்து சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தடைக்காலம் முடிந்த பின் மீன்பிடி தொழிலை மீண்டும் தொடங்க தயாராகும் வகையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.